பின்னாடி பார்வோனின் சேனை. இப்போ இது நம்ம நினைக்கிறப்ப நம்ம பாவத்தில் இருந்தோம், உழண்டு கொண்டு இருந்தோம், வேதனை, துக்கம், கண்ணீர், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில் பலியாகி மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்ட நமக்கு இந்த உலகமாகிய வனாந்தரத்தில் நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் வாழ்க்கையில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு பிரச்சனை நமக்கு முன்பாக வருகிறது. அது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கலங்கும் பொழுது திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனை. இன்னும் அது நம்மளை கதிகலங்க வைக்கிறது. அப்போ திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிடலாமா? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அற்புதங்கள் அடையாளங்களை மட்டும் நம்பி வருகிறவர்கள் இல்லையா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி வருகிறவர்கள், சுகத்தை நம்பி வருகிறவர்கள், பிரச்சனைகளை நம்பி வருகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? திரும்பி போயிடலாங்க. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத புறஜாதிகளும் என்ன செஞ்சாங்க? அவங்களோடு கூட வந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம போயிடலாம், ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டாங்க. அதே போல் இன்றைக்கி அநேகர் அப்படி உண்மையான ரட்சிப்பு இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் மூலமாக கடந்து வருகிற அநேகர் திரும்பி போயிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களோடு கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் மோசே சீனாய் மலைக்கு போயிட்டாங்க. அவங்க கற்பனையை வாங்கி கொண்டு வர்றதுக்காக ஜனங்களெல்லாம் ஆரோனுக்கு முன்பாக ஒரே போராட்டம் இன்றைக்கி நடக்குது இல்லையா? சாலை மறியல் போராட்டம், இப்படி அநேக போராட்டங்கள் நடக்குது. அதே போல் இவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, எங்களுக்கு தெய்வம் வேணும், தெய்வம் வேணும் எங்களுக்கு. எதுக்கு? எங்களை வழி நடத்துறதுக்கு. இப்போ இந்த தெய்வங்களை எல்லாம் எகிப்தில் இவங்க சுமந்தது தான், சுமந்தாங்க. இன்றைக்கும் அவங்கள நான் சுமக்கணும். ஏன்னா அந்த பழைய ஞாபகம் அவங்களுக்கு வருது, இந்த சுமந்த அனுபவம் வருது. அதனால் எங்களுக்கு வேணும், நாங்கள் சுமந்துக்கிட்டு போனோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உங்களை கழுகுகளின் சட்டைகளை வைத்து சுமந்தது போல சுமந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை தாய் தேற்றுவது போல தேற்றினேன், தகப்பனை போல நான் சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்கு நாங்கள் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரோன்கிட்ட போனாங்க. ஆரோன் சரி, அங்கே எகிப்தில் கண்ணுக்குட்டி தானே, அதை கொஞ்சம் ஈஸியாக மணலில் வரைஞ்சி தங்கத்தை உருக்கி அதை போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்ணுக்குட்டி உருவாயிரும். அப்போ அது மாதிரி ஆரோன் என்ன செஞ்சாங்க? கண்ணுக்குட்டி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம்லாம் எடுத்து கடந்து வரும் பொழுது எத்தனை முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு இருக்கிறது, எத்தனை முறுமுறுப்புகள் ஆண்டவருக்கு விரோதமாக. பழைய அப்படியே திரும்பி பார்ப்போம். ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாங்க? பாதுகாத்தாங்க. இப்போ மோசே வந்தாங்க, கற்பலையை அவங்க மேலே போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருந்தது தெரியுமா? இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் 3 கோத்திரமாக என்ன செய்கிறாங்க? போகிறாங்க.
நடுவில் ஆசரிப்பு கூடாரம் போகுது. அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே மேகம் எங்கே நிற்குதோ, மேகம்தான் அவங்கள வழி நடத்துது. மேகம் எங்கே நிற்குதோ அங்கே கூடாரம் போட்டுருவாங்க. எதை சுற்றிலும் ஆசரிப்பு கூடாரத்தை நடுவில் வச்சு சுற்றிலும் இவங்க என்ன செய்வாங்க, கூடாரம் போட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய நடுவில் இருக்கிறாங்க, நாங்கள் சூழ இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் அவங்களுடைய மத்தியில் வாசமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவங்க மேலே கோபமடைஞ்சு, நான் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரியா? நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவம் உண்டா? இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க மாட்டாங்க. இதை நம்ம சில சமயங்களில் அறிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் அவர் சொல்லியிருக்கார, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவுறதும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ எந்த சமயத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அவருடைய வாக்குத்தத்த வசனங்களையே எடுத்து பழகிட்டோம். ஏன்னா கேலண்டர் விற்கிறதுக்காக இப்படி ஆசீர்வாதமான வசனங்களை போட்டால் தான் கேலண்டர் வாங்குவாங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார், எல்லாரும் பாவம் செஞ்சு தெய்வ மகிமையற்றவர்களானோம், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னங்க வீட்டில் மரணத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க இல்லையா? என்ன உங்கள் வீட்டில் பாவின்னு போட்டு வச்சிருக்கிறீங்க? அந்த காலண்டர் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த காலண்டர் எல்லாம் வாங்குவாங்க. விசுவாசிகள் வாங்குவாங்க, கிறிஸ்தவங்க வாங்குவாங்க, இந்துக்கள் கூட வாங்குவாங்க. ஏன்னா இது ஆசீர்வாதமான கேலண்டர். அதனால் அது விற்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதைத்தான் அநேகர் பயன்படுத்துகிறாங்க தன்னுடைய சந்தர்ப்பத்திற்கு. நானும் பயன்படுத்தியிருக்கேன், நீங்களும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்து வருது. ஏன்னா அது பழகி போயிடுச்சு இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உங்களோட நடுவில் இரேன். சரி, அதுக்கப்புறம் இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே போச்சு தெரியுமா? எங்கே போட்டாங்க? நடுவில் இருந்து ஆண்டவர் எங்கே போட்டாங்க? அந்த பாளையத்துக்கு வெளியே போட்டாங்க. பாளையத்துக்கு வெளியே. அப்போ அந்த கூடாரங்க அடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு வெளியில் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தனியாக போட்டுட்டாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அங்கே கொல்கதா மலையில் அந்த பட்டணத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். சரி, அப்போ பாளையத்துக்கு வெளியே போட்டாங்க. அப்போ மோசே இறங்கி வந்தாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மோசே என்ன செஞ்சாங்க? பிரயாணப்பட்டு போகிறாங்க. ஆனால் யோசுவா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலேயே என்ன செஞ்சாங்க? அதை விட்டு பிரியாதிருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரம் பிரிக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரம் இடம் மாற்றப்பட்டது, ஜனங்களுடைய நிலைமை மாற்றப்பட்டு விக்கிரக ஆராதனை வந்தது. தேவன் கோபப்பட்டார், மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. ஆனாலும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தது, பிரியாதிருந்தது யோசுவா. இது நம்ம வாலிபர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிறோமா அல்லது விலகாது இருக்கிறோமா? நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரமே மாற்றப்பட்டது, தெய்வங்களும் மாற்றப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால்
அது கீழே நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, சகோதரிகள் தன்னுடைய நகையெல்லாம் கலட்டிட்டாங்க. இங்கே வாசிக்கலாம். அதில் இந்த அதிகாரத்தில் இருக்க பாருங்க. அஞ்சாவது வசனம் வாசிங்க. எத்தனை அதிகாரம்? 33 5 காணுமே. சரி சரி. அஞ்சாவது வசனமா? சரி. அஞ்சாவது வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவங்க, நீங்கள் ஆபரணம் போட்டிருந்ததுனால தானே கண்ணுக்குட்டி வந்தது. ஆபரணம் போடலைன்னா கண்ணுக்குட்டி எப்படி வரும்? இந்த இடத்துல ஆபரணம் நாம் விலகி, ஆண்டவரை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. புரியுதா? அதனால் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டிலே போட்டுருக்குறாங்க. சரியா? ஆனாலும் இந்த ஆபரணம் நம்மளை ஆண்டவரை விட்டு விலகிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கலட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க? எடுத்து போட்டதாக நம்ம என்ன செய்யலை பார்க்கலாம். சரி. அப்புறம் இங்கே என்ன பார்க்க நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்தான். நிறைய காரியங்கள் அங்கே மாறிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்யலை? மாறலை. அதனால தான் ஆண்டவர் அதை பார்த்தாங்க. பார்த்து மோசேயுடைய அந்த ஆசீர்வாதத்தில் யோசுவாவுக்கும் ஒரு பங்கு கொடுத்து, அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனானார். இல்லை, மோசே தான் வழி நடத்தினாங்க. 40 வருஷம் நடத்தினாங்க. அதனுடைய முடிவில் என்ன செஞ்சிட்டாங்க? மோசே ஆண்டவர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் யோசுவா கையில் கொடுக்குறாங்க. மோசே இருக்கிற வரைக்கும் மோசே தான் வழி நடத்தினாங்க. யோசுவா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் எவ்வளோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பலசாலிகள் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, அறிவுள்ளவர்கள் இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீ யோசுவாட்ட கொடு. இப்போ யோசுவாட்ட கொடுத்த உடனே யோசுவா தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? பலப்படுத்துகிறாங்க. மோசையோடு கூட நான் இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன். சரி. அப்போ அதுக்கப்புறம் யோசுவா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மாறுறாங்க. கானானுக்குள்ளே போகிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க, தேசத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 24வது அதிகாரத்தில் வருகிற சமயத்தில் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய சிலாக்கியம், மோசையை விட அதிகமான ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு, கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, அங்கே யுத்தம் பண்ணுவதற்கு, தேசத்தை பங்கிடுவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா,
நாமும் அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாங்க, 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்கியிருக்கும் ஒரே நாள் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரர் போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் அந்த ஒரே நாள் நல்லதாக நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், தெரிஞ்சுக்கிடுவோம். சரியா? அப்போ நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் மோசே பார்க்காத யோசுவாவை ஆண்டவர் பார்த்தார். அதனால் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னும் அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்குற பொழுது அங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 to 12 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 to 12 வரைக்கும். அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றங்கரை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் அடுத்த வசனம், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பாருங்க, இந்த கடைசி வசனம் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எங்கள் ஆபிரகாமுடைய காலத்தில் ஆண்டவர் ஆகாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவன் துஷ்டனாக இருப்பான் இல்லையா, அவன் எல்லாருக்கும் விரோதமாக இருப்பான். அவனும் ஒரு பெரிய ஜாதி. இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு அடுத்து முஸ்லீம் தான் பெரிய ஜாதி, அப்புறம் தான் மீதி பெறலாம். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அது ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வானத்தை பாரு, பூமியை கடற்கரையை பாரு, அப்படி பெருக பண்ணுவேன் அப்படின்னு பெருக பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஆண்டவர் ஆகாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. அவனும் ஒரு பெரிய ஜாதியாக இருப்பான். ஆனால் எப்படி இருப்பான்? அவன் துஷ்டனாக இருப்பான், எல்லோருக்கும் விரோதமாக இருப்பான், எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருப்பார்கள். இது ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போ ஆகார் இப்படிப்பட்ட தேவனை தான் அவர் என்ன செய்கிறார், நான் காண்கிற தேவனை நானும் கண்டேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக ஆண்டவர் ஆகாரை பார்க்கறதுக்கு முன்னதாக யார் பார்த்துருக்கணும்? இல்லை, ஆகாருடைய அந்த அங்கலாய்ப்பை யார் பார்த்துருக்கணும்? முதலாவது ஆபிரகாம் பார்த்துருக்கணும் இல்லையா? அடிமை பெண்ணை தன்னுடைய சந்ததிக்காக சாராள் சொன்னா அப்படின்னு சொல்லி மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவள் ஒரு கற்பந்தரித்திருக்கிறாள். அந்த சூழ்நிலையில் சாராள் வெளியே அனுப்பிட்டாங்க. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க தெரியுமா? நான் அடிமை பெண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் நல்லா உண்மையாக உழைச்சி நல்லா இருந்திருப்பேன். அதையும் கெடுத்து ஒரு மனைவியாக என்னை மாற்றிக்கிட்டு ஒரு குழந்தையும் கொடுத்து அது வயிற்றில் இருக்கும் பொழுது என்னை இப்படி வெளியே அனுப்பிட்டாங்களே, நான் எங்கே போவேன் அப்படின்னு வனாந்திரத்தில்
அவள் கலங்கி கொண்டு இருக்கிறாள். ஆனால் ஆபிரகாம் கூட தேடி போகல இல்லையா? ஏன் தேடி போகல? தேடி போயிருக்கணும் இல்லையா? ஏன் தேடி போகல? ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க? சாராளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆபிரகாம் சாராளுக்கு பயந்து உன் கையில் இருக்க உன் இஷ்டப்படி செய்யிட்டான். உடனே அவள் என்ன செஞ்சா? இனி நமக்கு அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா, நம்ம விருப்பப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா. அப்போ அதனுடைய விளைவு அவள் கலங்கினாள். ஆனால் ஆபிரகாம் கூட பார்க்கல. ஆனால் தேவன் கண்டார். அந்த வசனத்தை அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க மறுபடியும். பதினா 12 வாசிங்க. 16 அதிகாரம். அங்கே இன்னொரு அவன் கலங்கினாள் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. சரி இருக்கட்டும், நம்ம அதை பார்த்துக்கலாம். சரி, அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன்னா, நான் காண்கிறவரை நான் கண்டேன். அப்போ ஆறாம கூட என்னைய தேடி வரல, என்னைய பார்க்கல, ஆனால் தேவன் என்னை கண்டார். அப்போ அவருக்கு காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, முதலாவது ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறாங்க. நீ போய் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறான், அந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நீ போய் சாராளுக்கு அடங்கி இரு, அதுக்கப்புறம் தான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லையா? நீ இப்படி வனாந்தரத்தில் ஒரு இஷ்டத்துக்கு போ, அல்லது அங்கே போய் எங்கேயாச்சும் ஒரு பட்டணத்தில் நீ வாசம் செய்ய, ஒரு சந்ததியை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கல. கவனிச்சுக்கிடணும். நீ சாராளுக்கு அடங்கி இரு, ஆனால் ஒரு சந்ததியை நான் எவ்விதமாக ஆசீர்வதிப்பேன். இப்போ பொதுவாக நம்ம ஆண்டவருக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும் இல்லையா? என்னதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் நீ சாராளுக்கு அடங்கிடுது. அதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? அதை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, வெளியில் அனுப்பிட்டாங்க நம்மளை, திருப்பி போகிறதுக்கு நமக்கு இஷ்டமாக இருக்குமா? இன்னைக்கு கூட இப்போ கூட சபையை விட்டு வெளியில் போனவங்க நல்லா தான் இருந்தாங்க, அவங்களா போனாங்க. ஆனால் திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்குதா? என்ன சொல்லுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, அப்புறம் நம்மளை எப்படி நடத்துவாங்களோ என்னங்கிற அநேக கேள்விகள் அவங்களுக்கு வருது. பார்த்தாலும் பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு மனசு இல்லை. அநேக காரியங்கள் அவங்கள தடை பண்ணுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ சாராளுக்கு போய் அடங்கிரு. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன ஆண்டவரே, இப்போ தான் என்னை துன்பப்படுத்தி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, இனி போனால் என்ன எப்படி நின்று நடத்துவாங்க? என்னை எப்படி நடத்துவாங்க? நான் எப்படி போகிறது? எந்த முகத்தோடு போகிறது? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை.
ஆண்டவர் சொன்னாங்க, நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு திரும்பி போய் அங்கே சாராளுக்கு அடங்கி இருந்தாள். அதுக்கப்புறம் தான் அவளுடைய சந்ததி விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால் இந்த அடங்கி ஆண்டவருக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு அடங்கி இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சாமுவேலுடைய புஸ்தகத்தில் ஒருத்தர் பற்றி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 9வது வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனம் இல்லை, அதை வாசித்த நிறைய நேரம் ஆகும். 20வது வசனம் வாசிங்க. சரி, இங்கே நம்ம இந்த சமூகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அந்நாள் அங்கே தேவனை தொழில் கொள்ளும்படியாக வர்றாள். அவருடைய சக்கலத்தி பேர் என்ன பேர்? பெனிலாளும் வர்றாங்க, அவருடைய கணவரும் வராங்க. இப்போவுமே வழக்கமாக ஆண்டவரை என்ன செய்யாங்க, தொழுது கொள்கிறது போல வந்து தொழுது கொண்டுட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க. ஆனால் அந்நாளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் கேட்குறாங்க, யாரையும் பார்க்குறதுக்கு வெட்கமாக இருக்குது, கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஒரு 5 வருஷம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ அதனால் சிலரும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க, அதனால் தெரியும். இப்போ அந்நாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ ஆண்டவரத்தில் கேட்குறா, நீங்கள் எனக்கு பிள்ளை கொடுன்னு கேட்டாலா? சகோதரி சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கடி அதை படிச்சிருப்பீங்க, பார்த்து சொல்லாதீங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடும், எனக்கு ஒரு வீடு கொடும், வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கல. எனக்கு இன்னதுமான கார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையே என்ன செய்யணுங்க, கொடுக்கணும். அதை உமக்கே என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய நிந்தை நீங்கிரும். பிள்ளை இல்லாதவள், மலடி, இப்படின்னு அநேக பேர்கள் இருக்குது, அதை சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட நிந்தை என்னை விட்டு நீங்கிரும். நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு பிள்ளை இருக்கிறான், ஒரே மகன், அதை நான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறேன், ஊழியம் செய்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் என்னுடைய நிந்தை நீங்கும்படியாக எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் கேட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஆனால் ஏலி இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்னடா இந்த அம்மா குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் என்ன செய்யும், பேசும். ஏன்னா உதட்டு தான் அசையுது, சத்தம் கேட்கல. இப்போ குடித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நினச்சார். போய் கேட்டார், என்னம்மா நீ எவ்வளோ நேரம் குடித்து வெறிச்சிருப்ப அப்படின்னு. அப்போ அதனால் சொல்கிறாங்க, ஐயா நான் குடிக்கலை, திராட்சை ரசமாவது மதுவாவது நான் என்ன செய்யலை, குடிக்கலை. நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. இதை நான் அப்படியே ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம திரும்பி பார்ப்போம். நமக்கு ஆத்மா அப்படிங்கிற பிள்ளை இருக்கா இல்லையா? ஆத்மாங்கிற பிள்ளை இருக்கா நமக்கு? நம்ம கூட இருக்கா? அது சபையிலையாச்சும் இருக்கா? யோசித்து பாருங்க. சரி,
ஒரு பக்தர் இப்படி பாடுறாங்க, நான் வெறுங்கையனாய் உம்மை சந்திக்கலாகாது அப்படின்றாங்க. எப்படி சந்திப்பில்லை, சந்திக்க என்னால் முடியாது. அவர் சொல்றாரு, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கப்பட்டு போகுவேன் நான், அதனால எனக்கு ஆத்மா தாரும். இப்போ நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் வெறுங்கையா உம்மை சந்திக்கக்கூடாது, எனக்கு ஆத்மாக்களை தாரும். நான் ஆத்மாக்களை பெற்றெடுக்கணும். ஆத்மாக்கள் இல்லாதவன் என்கிற அந்த சொல் எனக்கு வரக்கூடாது. எனக்கு ஆத்மாக்களை தாரும் என்று சொல்லி அந்நாளை போல அழுது புலம்பலாமே தேவனுடைய சமூகத்தில், இல்லையா? அழுது புலம்பலாமே, கண்ணீர் விட்டு கதறலாமே. ஏன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசை வர்றதில்லை? ஏன் அப்படிப்பட்ட சிந்தை வர்றதில்லை? இல்லையா? அப்போ அந்நாள் தனக்காக அல்ல, தேவனுக்காகவே கேட்டாள். ஆண்டவரே நீங்கள் கொடுங்க, உமக்கே கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம். ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? கேட்ட ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்களா? கேளுங்கள் சொல்லியிருக்கிறாங்க, கேட்க எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாம் அப்படி தேவனுடைய சமூகத்தில் கதறுகிறோமா, கண்ணீர் விடுகிறோமா, புலம்பி ஜெபிக்கிறோமா? எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா இனி வர நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்குன்னு நீங்கள் கதறுங்க, கண்ணீர் விடுங்க, புலம்புங்க. எனக்கு அது ஒரு மன கிளேசமாக இருக்கிறது, அது வேதனையாக இருக்கிறது. ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவாங்க. அப்போ யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்ததுனால அவன் உயர்த்தப்பட்டான். சரியா? இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாது இருக்கிறோமா? அப்போ இங்கேயே கோயிலே காத்திருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, சபையுடைய எல்லா ஊழியங்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறோமா? அதுதான். அதுபோல் ஆகார் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்தார். கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டம்தான். நானாக போயிருக்கவே மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், என்னை மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் போயிருக்கவே மாட்டேன். ஆனால் ஆகார் அப்படி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அந்நாள் ஜெபித்து அங்கே தாவீதை பற்றி பார்க்கிறப்ப தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவருடைய பேர் இருந்தது. அவர் ஆளுகை செய்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்போ எவ்வளோ உயர்த்தப்பட்டார்! அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. நீங்கள் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினீங்கன்னா அவர் பெரிய பிரசங்கியாக கூட வரலாம், சகோதரிகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உருவாகலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் பயன்படுத்துவாங்க. சாமுவேல் தேவாலயத்தில் தான் கொண்டு கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை எப்படி இருந்தது? ஏலியனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகளையும் சாமுவேலோடு தேவன் பேசினார். சாமுவேல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க, ஏலிக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க, அவங்க உயர்த்தப்பட்டாங்க. அந்நாளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டாங்க. நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லையா? அப்போ அதனால் நாம் என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட நம்ம கடந்து போவோம். ஏதோ வந்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய செய்தியை கேட்டோம்,
நல்லா இருந்தது, நல்லா இல்லை, அது உங்களுடைய விருப்பம். ஆனாலும் வந்த வண்ணமாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரால் நான் உயர்த்தப்பட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், போராடி ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தோடு கடந்து போக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை,